நான் இந்த காணொளியில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனம் வந்து ஆரம்பத்தில் நான் இதை என்னென்ன பண்ணேன் அப்படின்னு என்னோடய கருத்தை ஷேர் பண்ண நினைக்கிறேன். இப்போ நம்ம தியானம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, பயிற்சி பண்ணுறோம். காலையில் எழுந்திச்சி ஒரு தியானம் பண்ணுறோம். அப்புறமா காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு உணவு சாப்பிடணுன்னு ஒரு தீர்மானம் எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னா, அன்றைக்கி ரொம்ப பசிக்குதுன்னு வச்சினோடனே இன்றைக்கி இந்த பயிற்சியை விட்டுடலாம், ஒரு நாள் விட்டதுனால என்ன ஆகிடப்போகுது, ரொம்ப பசிக்குது அப்படின்னு எண்ணம் வந்தோடனே அதை ஸ்கிப் பண்ணிட்டு போய் நீங்கள் உணவு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மனம் ஜெயிச்சிச்சின்னு அர்த்தம். நான் என்ன பண்ணேன்னா, ஃபுட்டை எடுத்து ப்ளேட்டில் போட்டு மூட வச்சுட்டு நான் என்ன சொல்லுவேன்னா பயிற்சி பண்ணுவேன். எப்படி பண்ணுறேன் இங்கே பாரு, நீ ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணி எனக்கு பல எண்ணத்தை கொடுத்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, இந்த சாப்பாடு முன்னாடி தான் இருக்குது, எங்கேயும் ஓடாது, நான் பயிற்சி பண்ணிவிட்டு சாப்பிட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் செய்வேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு தீவிரமாக ஏதாவது ஒரு ஒரு திரைப்படமோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் பார்க்கணும், எல்லாம் பார்த்துட்ருக்காங்க, கொஞ்சம் இப்படி நடந்து போகும்போது பார்க்குறோம், நல்லாயிருக்கு, நின்று பார்க்கணுன்னு தோணுது. உடனே என்ன பண்ணிடுவேன், அங்கே பார்க்காம அந்த இடத்துலேருந்து வெளியே போயிடுவேன். அப்போது இந்த மனத்துக்கு எப்படி எந்த டெக்னிக் யூஸ் ஆச்சு அப்படின்னா, அதுக்கிட்ட போகிற மாதிரி போயிட்டு திரும்ப அது நினச்சிரும், ஆஹா இவங்க அந்த செயலை செஞ்சிட்டாங்க, இனி அடுத்தது வேலை என்னென்னா விளைவு, நம்ம அடுத்த செயல் செய்கிறதுக்கு நம்ம யோசிக்கலான்னு மனம் யோசிக்கும் பார்த்திங்களா. அப்படிங்கும்போது நான் அதை செஞ்சுருக்க மாட்டேன். திரும்ப மனம் என்னது செய்யலையா அப்படின்னு அது குழம்பி போயிடும். அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு பரீட்சை காலத்தில் நான்வெஜ்ஜெல்லாம் விட்டுருந்த டைமில் அப்படி அது என்னென்னா, எப்போ நம்ம பயிற்சி பண்ணுறோம், இப்போது நான் அந்த ஈஷா யோகாவில் இருக்கும்போதெல்லாம் அந்த சாம்பவி, அந்த பிஎஸ்பி, ஹடயோகா, சூன்யா தியானம், ஹடயோகா, அப்புறமா இந்த குரு பூஜை, சைலன்ஸ், அது சமயமாக இது தொடர்ந்து எனக்கு நடந்துச்சு. அந்த கேப்லலாம் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா, வீட்டில் அப்போ தான் சாப்பிடுன்னு சொல்லி தொல்லை பண்ணுவாங்க. எங்கள் அம்மாலாம் கெஞ்சுவாங்க, இது கொஞ்சம் சாப்பிட்டு இது இன்றைக்கி வேணால் சாப்பிடு, நல்லாயிருக்கு அப்படி எங்கள் அம்மா வீட்டுக்கு போனப்போ சொல்லுவாங்க. அன்றைக்கி தான் ரொம்ப தீவிரமாக வாங்கிட்டு வருவாங்க எங்கள் வீட்டில். இதை என்னென்னா, சரி சாப்பிட்ருவோம்மா, என்ன ஆயிரப்போகுது அப்படி ஒரு மனசு. உடனே அந்த வைராக்கியமாக இருந்து அதை ஜெயிச்சு வரங்குள்ளேயும் ஒரு போராட்டமே நடக்கும். ஒரு போர்க்களத்தில் எப்படி ஒரு வீரன் ஜெயிக்கிறானோ அது மாதிரி தான் இங்கே ஜெயிக்க வேண்டியதாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நாங்கள் அப்போ திருத்தங்கல்ல இருந்தோம். திருத்தங்கல்ல நின்ற நாராயண பெருமாள் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் நாங்கள் சாமி கும்பிட போகும்போது என்ன கேட்டிங்கன்னா, அந்த படியில் நிறைய பிச்சைக்காரர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்புறமா அதில் அந்தணர்களும், அந்த காவி உடை அந்தணர்கள்னு சொல்கிறேன் பாருங்கள், இந்த காவி உடை உடுத்திட்டு தானே இந்த பிச்சை எடுக்கிறவங்க உட்காந்துருப்பாங்க, சன்னியாசிகள் தான் அப்படி சொல்லிட்டேன், சாரி. அப்போது என்னென்னா, அப்போ சாமி கும்பிட்டுட்டு நான் வரும்போது அங்கே உள்ள ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. எனக்கு அந்த அர்ச்சகர் பெருமாள் அங்கே உள்ள ஒரு கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு இன்னொரு இடத்துல போகும்போது உள்ள பெருமாள் இருக்கார். அங்கே முருகன் கோவில் தனியாக இருக்குது. அந்த கோவில் போயிட்டு அந்த பெருமாள் கோவிலில் அர்ச்சகர் அதுக்கு என்றைக்கு ஏதோ விசேஷமான நாள்னு நினைக்கிறேன். அப்போ தீர்த்தம் அதெல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு வரும்போது அந்த தீர்த்தம் முடிஞ்சிருச்சு. நான் உடனே இந்த பெருமாள்கிட்ட இந்த தீர்த்தம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு அருள் சரியா. அப்போது என்ன கேட்டிங்கன்னா, இந்த சாமி மேலேருந்து நம்ம வேண்டும்போது பூ விழுகிறது, அப்புறமா நம்ம கேட்ட பூ அவங்க தர்றது, இல்லை நம்ம பார்த்துட்ருக்கும்போது
அந்த ஐயர் வந்து நமக்கு மட்டும் அந்த பூ தர்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம சிக்கி போயிருந்த காலம். அந்த டைமில் அந்த எனக்கு தீர்த்தம் போடணுன்னே நான் ஐயோ தீர்த்தம் தரலையே, அப்போ பெருமாள் என் மேலே உனக்கு கோவமா, ஏன் அப்படி அந்த மாதிரி ஒரு சம்பாஷணை நடந்து நான் வெளியே வரேன். வெளில வந்து இந்த படியில் உட்காந்து போகும்போது போகலான்ட்டு அந்த சன்னியாசிகளெல்லாம் பார்க்குறேன். இந்த பிச்சை ஓட வச்சு இது திருவோட வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. அதில் ஒருத்தர் பழைய வாட்டர் பாட்டில் 1 மாதமோ 2 மாதமோ வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த வாட்டர் பாட்டில் நெளிஞ்சு கலர் கம்மியாகி அப்படி இருந்துச்சு. என் மனம் சொல்லிச்சு உடனே உள்ளேருந்து, இந்த தண்ணியை வாங்கி குடி பார்ப்போம். அந்த தீர்த்தம் வந்து குடிக்க முடியலைல, தீர்த்தம் வந்து உனக்கு குடிக்கலாம்னு நினச்சில, அதுவும் தீர்த்தம் தான், இதுவும் தண்ணி தான். அதுவும் தீர்த்தம் தண்ணி தானே, ரெண்டையும் உன்னால் சமமாக எடுத்துக்க முடியுமா அப்படின்னு என் மனம் உள்ள ஒரு கேள்வி கேட்குது. நான் உடனே என்ன பண்ணிட்டேன், அப்படி பார்த்தேன். வேக வேகமாக எந்திச்சு போய் அந்த தாத்தா மாதிரி இருக்க அந்த சன்னியாசி பிச்சைக்காரர்கிட்ட, ஐயா உங்கள் தண்ணி இது வந்து குடிக்கிற தண்ணியான்னு கேட்டேன். அவர் வந்து என்னை பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னார். இது கொஞ்சம் தாரீங்களான்னொடனே அவர் யோசிக்கவே இல்லை, அப்படி டக்குன்னு கொடுத்துட்டாரு. நான் வாங்கி கடகடன்னு குடிச்சிட்டு, இதில் முக்கியமான விஷயம் சொல்லணும், குடிக்கும்போது மூஞ்சி சுளிக்கிறதோ இல்லை தீர்த்தத்துக்கு இணையாக மனசில் நினச்சி தான் நீ குடிக்கணும். ஒரு இது வந்து மூஞ்சியை கடைசியில் சுழிச்சிட்டாவோ இல்லை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி பண்ணிட்டாவோ இது வந்து அந்த மாதிரி எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறேன்னே சரின்னு சொல்லிட்டு தான் என் மனசுக்கிட்ட நான் பேசிவிட்டு அங்கே போய் வாங்கி குடிக்கிறேன். அப்போது மனமே சந்தோஷப்படுதுங்க. பரவாயில்ல இவங்க செஞ்சுட்டாங்கங்கிற மாதிரி. அதே மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் இந்த கோவிலெல்லாம் தட்டில் கோவிலுக்கு போகும்போதெல்லாம் போடுவோம் பார்த்திங்களா, அப்போ என் பர்ஸுக்குள்ளே கையை விட்டோன்னே என்ன வருதோ அதை போட்டுடணும் என்ன அப்படின்னு என் மனம் சொல்லும். உடனே நானும் வந்து அப்படின்னு தைரியமாக நான் அது கூட ஜெயிக்கிறேனாமா, அதை வந்து ஓவர் கம் பண்ணுறேனா. ஒரு நாள் அப்படியே 500 வந்துருச்சு. ஏதோ கடைக்கு போகிறதுக்காண்டி பையில் நிறையா ஜாமான் வாங்குறதுக்காண்டி வச்சுருக்கேன். அந்த பையில் 500 மேலே வந்துச்சு கையில். இப்போ என் மனம் கேட்குது, இப்படி உன்னால் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், யோசிக்காமல் தட்டில் 500 போட்டேன். இந்த மாதிரி போட்டோடனே ஒரு கணம் எனக்கு ஒரு நிமிஷம் யோசனையாக தான் இருந்துச்சு. ஐயோ இப்படி மனசு சொல்கிறதுங்க நம்ம செய்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இல்லை அதை ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வீரம் வைராக்கியெல்லாம் அப்போ இருந்துச்சு. அதை 500 போட்டேன். 500 போட்டுட்டு அப்போ எனக்கு ஒரு வேளை உண்மையே சொன்னால் வருத்தமாக லைட்டாக இருந்துச்சு. அப்புறம் இல்லை இந்த வருத்தத்தை நம்ம ஏற்றுக்கணும்னு சொல்லி திரும்ப அதை கொஞ்சம் நேரத்துலேயே அது சந்தோஷமாக சமாதானமாக மாறிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நான் வந்து மனசை வந்து மாற்றினேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் இது வந்து அப்போ அந்த டைமில் ரமணரை கொஞ்சம் தீவிரமாக பின்பற்றியிருந்த காலம். ரமணர் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா, மனசை கடுகு அளவு இருந்துக்கிட்டு மலை அளவு செயல் செய்யுது அப்படின்னு. அவர் திட்டுவார் அந்த மனசை. நான் அப்பப்போ அந்த மனசை திட்டிக்கிறது, எவ்வளோ இத்தினோண்டா இருந்துக்கிட்டு எனக்கே இருந்துக்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணுறியா, என் கூட இருந்துக்கிட்டு எனக்குள்ளே இருந்துக்கிட்டு தப்பாக எனக்கு டிசிஷன் சொல்கிறியா, சரி உன் பேச்சை கேட்டு செஞ்சால் கடைசியில் விளைவை வந்து நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்கிற, அப்புறம் எதுக்கு நீ சொல்கிற அப்படின்னு அதோட பேசி அதோட ஒரு கான்வர்சேஷனாகவே உள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. இதுதான் நான் வந்து பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இப்போதைக்கு இதில் ஞாபகம் வர விஷயங்கள் இது தான். பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் ஞாபகமே வருது. இருந்தாலும் அந்த மனசை நான் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணினேன். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ, எதை என்னால் முடியாதுன்னு சொல்லுதோ அதெல்லாம் நான் செஞ்சேன். அப்போ வந்து என்னென்னா அந்த மனசை அதோட தன்மையிலேயே போயிட்டு அப்படி டேர்ன் அடிச்சு வருது. ஒரு கோவிலுக்கு போவாங்க எல்லோரும், வரியான்னு கேட்பாங்க, நான் வரலன்னு சொல்லிடுவேன். கடைசி நிமிஷத்தில் கிளம்பி திடுன்னு ஓடிவேன். என்ன வரலன்னு சொன்னீங்க, திடீர்னு வர்றீங்கன்னு கேட்பாங்க. ஆமாம், 5 நிமிஷத்தில் அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு நிறைவடைஞ்சிருக்கும். எல்லோரும் கிளம்பி போய் 1 மணி நேரம் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் 2 நிமிஷத்தில் தான் 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த முடிவெடுத்து அந்த 2 நிமிஷத்தில் நான் செயல்படுத்தியிருப்பேன். இப்போ இந்த மாதிரி மனசை வந்து அதோட போக்கில் போக விடாமல் அதை நான் மாற்றி திருப்பி பண்ணி இந்த செயல் தான் எனக்கு நடந்துச்சு. இது எல்லாத்துக்கும் நடக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் இப்படி தான் அதோட பண்ணேன். அப்புறம் வந்து எண்ணம் ஓடிட்டே இருக்கும் பார்த்திங்களா, அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் அதை கவனித்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினேன். நன்றிகள்.